தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38 மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்துக்கான குழு அமைத்து அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைத்து செயல்படுத்தியிருக்கிறோம். காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அண்மையில் ஏற்பட்ட கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு, அண்மையில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட கடுமையான பெருவெள்ளம், தூத்துக்குடியில் ஏற்பட்ட கடுமையான 110 சென்டிமீட்டர் மழை பெய்த கடுமையான பேரழிவு, இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனை நமது மரியாதைக்கும் போற்றுதற்குரிய திரு கண்ணப்பன் அவர்கள் வெற்றிகரமாக இந்த இயற்கைக்கு ஒரு மகத்தான திட்டத்தை தந்திருக்கிறார். அதற்காக மீண்டும் நான் அவரை வாழ்த்துகிறேன், பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். குறிப்பா சைக்கிள், நாம எல்லாரும் சைக்கிளை பயன்படுத்துறதை குறைச்சிருக்கோம். சைக்கிள் பயன்படுத்துறது வாகனம் பயணிக்கிறதுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஒரு சிறு தீங்கு கிடையாது. அதே மாதிரி நாம இயற்கையை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல, நம்மையும் நாம் பாதுகாக்கிறோம். அதே போலதான் இங்கே நமது திரு கண்ணப்பன் சார் உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த ஒரு அருமையான இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய இந்த பொருளானது மலைவாழ் மக்களுக்கு பயன்படும். ஒரு சில இடங்களில் மின்சாரத்துக்கு இல்லாத இடங்களிலே அதை பயன்படுத்தலாம். ஏன் நாமே ஒரு சில இடங்கள் தேவையான இடங்களில் பயன்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நாம பயன்படுத்த ரீசார்ஜ், செல்போன் சார்ஜ் பண்ணணும்னாலும் இதை பயன்படுத்தக்கூடிய அளவில் அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் ஒரு தமிழர் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை எளிமையாக உருவாக்கி தந்திருக்கிறார். அது நமக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். இவர் கொடுத்த உடனேயே அதற்கான இதனுடைய தரம் என்ன, இது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த துறையினுடைய அதிகாரிகளை விசாரித்த பொழுது இது மிக மிக சரியான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக தேர்ந்த முறையில் அந்த சோலார் பேனல் கூட ரொம்ப சின்ன சைஸ்ல கையடக்கத்துல எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்திருக்காரு. அது விலை என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க 3000 3500. எவ்வளவு சார்? இன்னும் சரியா பண்ணல. ஆமா, சைனா ஆமா கொண்டு வர்றாங்க. அதனால நாம இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் நாம சோலார் பேனல் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பள்ளியிலும் நாம சோலார் பேனல் பயன்படுத்தி மின்சாரத்தை பெறலாம். இப்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நாம் பயன்படுத்த தொடங்கணும். 2050க்குள்ளாக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அனைவருடைய இலக்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த ஒரு பொருளை KC5 அந்த ப்ராடக்டை தயார் பண்ணி நமக்கு ஒப்படைச்சிருக்கிற இந்த இளைஞர்கள் அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்வார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு வெஹிக்கிள் நிறைய இடங்களில் பயணிக்க தொடங்கிருச்சு. எல்லா இடத்துலையும் அதற்கான மாற்றத்தையும் நம்ம தொடங்கியிருக்கிறோம். 2000 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 50 லட்சம் வாகனங்கள் தான். ஆனால் 2024 3,10 லட்சம் வாகனங்களாக உயர்ந்திருக்கிறதால் இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை உயர வர அந்த கார்பன் வெளியேற்றம் அதிகமாகிறது. கார்பன் வெளியேற்றம் அதிகம் வரப்போ இந்த வெப்பமானது பூமிக்கு மீண்டும் அது வெளியில போகும். கார்பனுடைய அளவு அதிகரிக்க, கற்றைகளுடைய அளவு அதிகரிக்க சூரியனிலிருந்து வருகின்ற வெப்பமானது வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இங்கேயே வெப்பம், இங்கேயே நம்ம வெளியேற முடியாம அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். குறிப்பா இயற்கை தன்னைத்தானே மறுசுழற்சி செய்யக்கூடியது. தன்னைத்தானே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது மாற்றக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு இயற்கை. அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்ம முக்கியமான பொறுப்பு. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை கருது பல்வேறு இயற்கை ஆர்வலர்கள், திரு கண்ணப்பன் போன்றவர்கள் இது போன்ற இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எதற்கு இணையானது என்றால், நாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்க்கிறோம், நாம் அதற்கான சிகிச்சையை பெற்று நாம் நலம் பெற்று வருகிறோம். இன்றைக்கு இயற்கைக்கே பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமா இயற்கை சிதைக்கிறது யாருன்னு பார்த்தா மனிதர்கள் தான். இந்த மண்ணில் வாழ்கின்ற பறவைகள், பல்லுயிர்கள், விலங்கினங்கள், கடல் வாழ் மீன்கள், கடல் பறவைகள் யாராலும் சிறு தீங்கு கூட கிடையாது. அத்தனையும் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றது. நாம் ஆரம்பத்தில் இயற்கையை ரசிக்க தொடங்கினோம், இப்பொழுது இயற்கையை ருசிக்க தொடங்கி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் நம்ம மரியாதைக்குரிய திரு கண்ணப்பன் சார் எனக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவராக நான் பார்க்கிறேன். இயற்கையை பாதுகாக்கக்கூடிய மருத்துவராக நாம் அத்தனை பேரும் மாற வேண்டும். மாறுகின்ற பொழுது இந்த இயற்கையை நம்மால் பாதுகாக்க முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக
ஒப்படைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நிலையில் நாம் இருக்கிறோம். எப்படி தமிழகம் சமூக நீதியில் இந்த இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதோ, அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சூழலின் நீதியை இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்து செல்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். அதில் நமது திரு கண்ணப்பன் சார் அவர்களும் ஒரு மிக சிறப்பான திட்டத்தை இங்கே தந்து இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.